ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன கிளாஸில் நம்ம செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்த்துருப்போம். இந்த கிளாஸில் நம்ம ஷேப்ஸில் வந்து எப்படி அப்ளை பண்ணி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்ட்ரைட் லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை நீங்கள் வந்து இந்த செயின் ஸ்டிச் போட்ட மாதிரி நம்ம போன கிளாஸில் பார்த்த மாதிரியே நீங்கள் நீடலோட ஹூக்கை டவுனில் வச்சு இன்சர்ட் பண்ணி போடுவீங்க. தென் இந்த லைனுக்கு நீங்கள் எப்படி போடணும்? இந்த லைனில் வந்து நீங்கள் எதை நோக்கி செயின் ஸ்டிச் போட போகிறீங்க? நம்ம கீழ் நோக்கி தான் போட போகிறோம். அதே மாதிரி நீங்கள் நீடலோட ஹூக்கும் கீழ் நோக்கி வச்சுக்கணும். ஓகேங்களா? அந்த லைனை வந்து நீங்கள் அப் அண்ட் டவுன் கன்சிடர் பண்ணி நீடலோட ஹூக்கை டர்ன் பண்ணிக்கணும். இப்போ இந்த லைனுக்கு எப்படி போடுவீங்க? இதுலேயும் நீங்கள் எதை நோக்கி செயின் ஸ்டிச் போட போகிறீங்களோ அதை நோக்கி நீங்கள் நீடலோட ஹூக்கை டவுனில் வச்சுக்கணும். இந்த லைனுக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து கீழ் நோக்கி நீடலோட ஹூக்கை வச்சு நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டுக்கணும். ஓகேங்களா? நம்ம செயின் ஸ்டிச் வந்து எந்த டைரெக்ஷனில் போடுறோமோ அந்த டைரெக்ஷனில் நீங்கள் நீடலோட ஹூக்கை டர்ன் பண்ணிக்கணும், அதை டவுன்வர்ட்ஸ் வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து நீடலை வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு ஜரியை வந்து வெளியே எடுத்துக்கிறேன். இந்த லைன் வந்து உங்களுக்கு எப்படி போடுறதுன்னு தெரியும். நீடலோட ஹூக்கை வந்து நான் வந்து நார்மலாக வந்து எப்படி போடுவோம், டவுனில் போட போகிறோம் செயின் ஸ்டிச். ஸோ டவுனை பார்த்த மாதிரி நீடலோட ஹூக் வச்சு நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து போட்டே வரேன் செயின் ஸ்டிச். இப்போது நம்ம கார்னருக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், செயின் ஸ்டிச் வந்து எப்படி போட்டு போகிறோம், லைன் வந்து டுவோர்ட்ஸ் அந்த எந்த சைடு நம்ம போட்டு போகிறோமோ அந்த சைடு டுவோர்ட்ஸில் நீங்கள் நீடலோட ஹூக்கை டவுனில் வைக்கணும். பார்த்தீங்கன்னா நான் வந்து எந்த சைடு செயின் ஸ்டிச் போட்டு போகிறனோ அதுக்கு டுவோர்ட்ஸ் நான் வந்து நீடலோட ஹூக்கை டவுனில் வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த கார்னர் வந்துட்டோம். ஓகே, இது எப்படி நம்ம போட போகிறோம், ஹூக் இன்சர்ட் பண்ண போகிறோம். டுவோர்ட்ஸ் நம்ம எந்த சைடு போட போகிறோமோ அந்த சைடு நீடலோட ஹூக்கு டவுனில் வைக்கணும். நம்ம எந்த சைடு டுவோர்ட்ஸ் செயின் ஸ்டிச் போடுறோமோ அந்த சைடு டுவோர்ட்ஸில் நீடலோட ஹூக் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம செயின் ஸ்டிச் எந்த சைடு போட்டே வரேன்னு பாருங்கள். அந்த சைடில் நீடலோட ஹூக்கை டவுனில் வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போது நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைன் நம்ம போட போகிறோம். இதுக்கு எப்படி போடணும், நீடலோட ஹூக்கு எந்த சைடு டுவோர்ட்ஸ் நம்ம செயின் ஸ்டிச் போட போகிறோமோ அந்த சைடில் நீடலோட ஹூக்கு டவுனில் வைக்கணும். நான் நீடலோட ஹூக் வந்து நான் எந்த சைடு செயின் ஸ்டிச் போட்டு வரனோ அந்த சைடில் ஹூக்கை வந்து நான் டவுனில் வச்சுருக்கேன் பாருங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம இங்கே என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் போடும்போது உங்களுக்கு வந்து ஷார்ப் எட்ஜஸ் கிடைக்கிது. இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட் லூப்புக்குள்ளேருந்து செகண்ட் லூப் எடுத்து செகண்ட் லூப்புக்குள்ளே நீடலை விட்டு ஃபஸ்ட் லூப்பை பிடிச்சி எடுத்துக்கிறேன். தென் செகண்ட் ஸ்டெப் அதுக்கு வந்து செகண்ட் லூப் எடுத்துக்கிறேன். செகண்ட் லூப்புக்குள்ளே போய் ஃபஸ்ட் லூப்பை பிடிச்சி எடுக்க போகிறேன். ஓகேங்களா? இழுத்துட்டு கீழேயும் பிடிச்சி இழுக்கும்போது உங்களுக்கு எண்ணாட்டாக விழுந்துருச்சு. இப்போ வந்து உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப் எப்படி போடுறது, நீடில் எப்படி டேர்ன் பண்ணுறது அப்படின்னு புரிஞ்சுருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு ஷேப்பில் பார்க்கலாம். இப்போ ட்ரையாங்கிள் ஷேப்பில் எப்படி நம்ம நீடில் ஹேண்டில் பண்ணணும், எப்படி டேர்ன் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? நான் வந்து ஸ்கொயர் போட்ட மாதிரியே ட்ரையாங்கிளுக்கு எப்படி போடுறதுன்னு காட்டி நான் இப்போ ஹூக் வந்து டவுனில் வச்சுருக்கேன் பாருங்கள். நம்ம அதை நோக்கி தான் செயின் ஸ்டிச் போட போகிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த லைனுக்கு நம்ம ஹூக் டவுனில் வச்ச டைரெக்ஷனில் செயின் ஸ்டிச் வந்து போட்டு வரணும். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த லைனுக்கு ஹூக் வந்து நான் எப்படி டவுனில் வச்சுருக்கணும் அந்த டைரெக்ஷனில் நம்ம செயின் ஸ்டிச் போட்டு போவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எப்படி போடலான்னு பார்க்கலாம். நான் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஜரி எடுத்துக்கிறேன். நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம டுவோர்ட்ஸ் இந்த லைன் டவுனில் தான் நம்ம போட போகிறோம். ஸோ நீடலோட ஹூக்கையும் நான் டவுனில் வச்சுக்கிட்டேன். ஓகே, இப்போ நான் வந்து இந்த இடத்துல செயின் ஸ்டிச் போட்டே வரேன், எண்டு வரையும் வரேன். ஹூக் வந்து டவுனில் இருக்குது, செயின் ஸ்டிச்சும் நான் டவுனில் வச்ச டைரெக்ஷன் நோக்கி தான் செயின் ஸ்டிச்சும் நான் போட்டு வரேன். ஓகே, இப்போ நம்ம டேர்ன் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் இந்த டேர்ன் பண்ணுறீங்கன்னா இந்த லைனில் நீங்கள் எப்படி டுவோர்ட்ஸ் செயின் ஸ்டிச் போட போகிறீங்களோ அந்த டைரெக்ஷனை நோக்கி ஹூக் டைரெக்ஷன் டவுனில் இருக்கணும். ஓகேங்களா? இப்போது உங்களுக்கு இந்த சைடு தட்டையாக தெரியுது, பேக் சைடில் ஹூக் இருக்குது. பிகாஸ் நம்ம வந்து செயின் வந்து இந்த மாதிரி போட போகிறோம். ஸோ ஹூக்கோட டைரெக்ஷனும் நான் டவுனில் வச்சுக்கிட்டேன். நம்ம செயின் ஸ்டிச் எந்த டைரெக்ஷனில் போட்டு வரோமோ அந்த டைரெக்ஷன் டுவோர்ட்ஸில்
ஹூக்கோட டைரக்ஷன் டவுன்வர்ட்ஸில் இருக்கணும். ஓகேங்களா? கரெக்டாக பாருங்கள், நம்ம செயின் ஸ்டிச் எந்த டைரெக்ஷனில் போடுறோமோ அந்த டைரெக்ஷனை நோக்கி ஹூக் டவுனில் வச்சுருக்கேன். ஓகே, இந்த கார்னர் வந்துட்டோம் நம்ம. ஓகேங்களா? இப்போ இந்த லைன் போடுறது எப்படின்னு பார்க்கலாம். இதுவும் அதே மாதிரி தான், நம்ம செயின் ஸ்டிச் வந்து இந்த மாதிரி போட போகிறோம். ஸோ ஹூக் வந்து டவுனில் வச்சு காட்டினேன் உங்களுக்கு. ஹூக் வந்து டவுனில் வச்சு நான் போட்டு வருவேன் பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே வந்து ஒரு ஷார்ட் செயின் ஸ்டிச் எடுத்துக்கிறேன். பிகாஸ் ஒரு ஷார்ப்னஸ் கிடைக்கணுன்றதுக்காக நான் ஒரு ஷார்ட் செயின் ஸ்டிச் எடுத்துகிட்டு ஹூக் டைரெக்ஷன் வந்து நம்ம எதை நோக்கி செயின் ஸ்டிச் போடுறோமோ, எந்த டைரெக்ஷன் நோக்கி செயின் ஸ்டிச் போடுறோமோ அந்த டைரெக்ஷன் நோக்கி நான் ஹூக் வந்து டவுன்வர்ட்ஸில் வச்சுட்டேன். இங்கே வந்து நான் எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணுறேன். ஓகே, நாம் இன்னொரு ஷேப் பார்க்க போகிறோம், திலகம் ஷேப். இதில் நம்ம எப்படி வந்து செயின் ஸ்டிச் போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இதில் வந்து நல்லா வந்து உங்களுக்கு கேர்வ் வரும். இந்த கேர்வ்லலாம் நீங்கள் எப்படி வந்து செயின் ஸ்டிச் போடுறதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து இந்த சென்டர்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்கள் சென்டரில் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எங்கே வேணால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது நம்ம இந்த கேர்வில் எப்படி செயின் ஸ்டிச் போட போகிறோம், ஹூக் வந்து நீங்கள் செயின் ஸ்டிச் போட போகிறீங்களோ அதை டுவோர்ட்ஸில் டவுனில் வச்சு நான் காட்டியிருக்கேன். நம்ம இந்த டைரெக்ஷன் டுவோர்ட்ஸில் போட போகிறோம். ஸோ ஹூக்கோட டைரெக்ஷனும் நான் டவுனில் வச்சு போட்டுட்டு வர போகிறேன். ஓகே, இப்போ வந்து நான் சரி எடுத்துட்டேன். நான் செயின் ஸ்டிச் வந்து எதை நோக்கி போடுறனோ அதை நோக்கி ஹூக்கை வந்து டவுனில் வச்சுக்கிட்டேன். இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு கார்னர்ஸ்லாம் வரும்போது, கேர்வ்ஸ் வரும்போது நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் வந்து நல்லா சின்னதாக நீங்கள் போடணும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஒர்க் கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே எண்ட் நாட் போட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ண வேணாம். லைட்டாக வந்து இந்த லூப்பை வந்து இழுத்து இந்த மாதிரி நீங்கள் துணியில் வந்து சொருகிட்டு போயிட்டு ஒர்க் முடிச்சு வந்து நீங்கள் அப்படியே இழுத்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எண்ட் நாட் போட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. இப்போ இங்கேருந்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். இப்போ வந்து செயின் ஸ்டிச் வந்து நான் குட்டியாக போட்டுக்கிறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு கேர்வ் வந்து நம்ம அழகாக இருக்கும். கேர்வ் மாதிரி இருக்கும், இல்லைன்னா ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி ஆகிடும். ஓகே, நான் இந்த கார்னருக்கு வந்துட்டேன். ரொம்ப சின்னதாக நான் வந்து செயின் ஸ்டிச் போட்டேன். இப்போ டேர்ன் பண்ணி இன்னொரு செயின் ஸ்டிச் சின்னதாக போட்டுக்கிறேன். அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன், டாப்பில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு நெக்ஸ்ட்டு டவுனில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போ அந்த கேர்வில் வந்து நம்ம கேர்வ் எதை நோக்கி செயின் ஸ்டிச் போடுறோமோ அதை நோக்கி ஹூக்கை வந்து டவுனில் வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? உங்களுக்கு எப்படி வந்து கேர்வ் கிடச்சிருக்கு பாருங்கள். நான் சின்னதாக செயின் ஸ்டிச் போட்டதால தான் உங்களுக்கு வந்து கேர்வ் மாதிரி வரும். நான் ஹூக்கை எப்படி இன்சர்ட் பண்ணிகிட்டே வந்தேன்னு பார்த்தீங்களா? நம்ம எந்த டைரெக்ஷனில் செயின் ஸ்டிச் போட போகிறோமோ அந்த டைரெக்ஷனில் நம்ம ஹூக்கை வந்து இன்சர்ட் பண்ணிட்டு வருவோம். நீடில் ஹேண்ட்லிங் டெக்னிக்கே நம்ம எதை நோக்கி செயின் ஸ்டிச் போட போகிறோமோ அதை நோக்கி நீடிலோட ஹூக்கை டவுன்வர்ட்ஸில் வச்சு நீங்கள் இன்சர்ட் பண்ணணும். எண்ட் நாட் வந்து நம்ம இங்கே போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். அதை நீங்கள் எப்படி ஃபினிஷ் பண்ணால் முன்னாடி இருக்க லூப்புக்குள்ளே விட்டு நீங்கள் எண்ட் நாட் போட்டிங்கன்னா பக்கத்தில் போடாமல் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். நான் ஒரு முன்னாடி இருக்கல லூப்பு, அந்த லூப்புக்குள்ளே விட்டு நான் எண்ட் நாட் போடுறேன். இந்த மாதிரி போடும்போது என்ன ஆகும்னா நீங்கள் எந்த இடத்துல வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறீங்கன்னே தெரியாது. ஓகேங்களா? அதுக்காக தான் நம்ம முன்னாடி இருக்க லூப்புக்குள்ளே விட்டு எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணுறோம். இந்த மாதிரி நீங்கள் போடும்போது கொஞ்சம் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்ஷன் கிடைக்கும். ஓகேங்களா? இதில் நம்ம என்னென்ன டெக்னிக்ஸ் பார்த்தோம்னா நீடில் ஹேண்ட்லிங் எப்படின்னு பார்த்தோம். தென் ஷார்ப் எட்ஜஸ்க்காக என்ன பண்ணும், ஷார்ட் செயின் ஸ்டிச் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஷார்ப் எட்ஜஸ் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ ஸ்கொயர், ட்ரையாங்கிள், திலகம் பார்த்துருக்கீங்க. எப்படி வந்து எண்ட் நாட் போடணும்னு கடைசியாக உங்களுக்கு சொன்னேன். முன்னாடி இருக்க லூப்பில் நீங்கள் விட்டு எண்ட் நாட் போடணும். அதே வந்து நீங்கள் ஸ்கொயருக்கும் ட்ரையாங்கிளுக்கும் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஷார்ப் எட்ஜஸ்க்கு ஷார்ட் ஸ்டிச் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.